ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீயாக ஆன்லைன் மூலமாக எப்படி ஓப்பன் பண்ணுறதா இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த பிரான்ச்சில் போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி ஒன் டே ஃபுல்லாக அவங்க டைம் வேஸ்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. இப்போ எல்லா பேங்க்லேயுமே ஆன்லைன் மெத்தட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேங்க் ஸோ ரொம்ப அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இந்த மாதிரி பேங்க் எல்லாமே பார்த்தா நீங்கள் அந்த பிரான்ச் விசிட் பண்ணவே தேவையில்லை. முழுக்க ஆன்லைன் மூலமாகவே உங்களை இகேஒய்சி பண்ணி ப்ளஸ் வாய்ஸ் கான்ஃபரன்சிங் மூலமாக பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுடைய பேங்க் புக்காக இருக்கட்டும், உங்களுடைய ஏடிஎம் கார்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுடைய வீட்டுக்கே சேர்ந்துடும். இதுக்கு நீங்கள் பிரான்ச்சு சுத்தமாக பிரான்ச்சுக்கு போகணும் அவசியமாக கிடையாது. அதுக்கான அட்வான்ஸாக நிறைய பேங்க்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ண தான் பார்க்க போகிறோம். இந்த இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் என்னென்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கணும். இந்த பேங்க் இல்லை, எந்த பேங்காக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி தான் மட்டும் உங்களால் ஆன்லைனில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த என்ன டாக்குமெண்ட், உங்களுடைய பேன் கார்டு கண்டிப்பாக வேணும். இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் தேவை போதுமானது. ஆதார் கார்டு வேணும், ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து பேன் கார்டு. இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாகவே உங்களுக்கான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டைம்லேயே உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஸ்விஃப்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் எல்லாமே பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுமாரி உங்களுக்கு பேங்க் புக் வேணும், இல்லை ஏடிஎம் கார்டு வேணும், உங்களுக்கு மெயிலில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் கொண்டு ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு அக்கௌண்ட் ஓப்பனுக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த பிரான்ச் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததும் அவங்க பார்த்தா ஸோ உடனே உங்களுக்கான பேங்க் புக் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாரி உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேணுமோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜீரோ அக்கௌண்ட் வேணுமா, இல்லை பார்த்தா எஸ்பிஐ அக்கௌண்ட் வேணுமா, இல்லை கரண்ட் அக்கௌண்ட் வேணுமா, சேலரி அக்கௌண்ட் வேணுமான்றத நீங்கள் அங்கே போய் டிசைன் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் டைப் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி எந்த ஏடிஎம் கார்டு வேணும் அதை பற்றின நீங்கள் எந்த ஏடிஎம் கார்டு வேணுமோ அந்த ஏடிஎம்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ்க்குள்ளே உங்களுடைய வீட்டுக்கே உங்களுக்கான ஏடிஎம் கார்டு சேர்ந்துடும். ஓகே, இந்த மெத்தட் தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்படி ஆன்லைனில் இந்த இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க. அதில் போயிட்டு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், ஆன்லைன் எஸ்பிஐ இந்தியன் பேங்க். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்தமாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்கள் நேமை நீங்கள் கரெக்டாக கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இது உங்களுடைய மெயில் ஐடி என்னோ அந்த மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கேப்சா கோட் சரியாக தெரியல, நீங்கள் ரெஃப்ரெஷ் இமேஜ் கொடுத்தா போதும், வேறு கேப்சா கோட் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு பார்த்தா ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணால் போதும் இந்தமாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் பார்த்தா எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ மேக்ஸிமம் பார்த்தா கிரெடிட் பேலன்ஸ் கொடுக்கலாம், அந்தமாதிரி பார்த்தா எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தா இகேஒய்சி எப்படி பண்ணுறது அதுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அகைன் ஹோம் பேஜ் போகலாம். இதில் போயிட்டு கீழே கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணால் மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் போயிட்டு உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்தா போதும். ஸோ ஓடிபி பார்த்தா வெரிஃபை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆதார் வெரிஃபிகேஷனுக்காக ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போய் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுடைய ஆதார் உள்ள ரெஜிஸ்டர் பண்ணிக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தா போதும். உங்களுடைய ஆதார் கார்டில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஓடிபியும் இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஆதார் ஓடிபின்னு கொடுத்தா போதும். உங்களுக்கான ஆதார் வெரிஃபை ஆகிட்டு இந்த மாதிரி ஆதார் டீல்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். ஸோ உங்கள் ஃபோட்டோ, உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர், அட்ரஸ் எல்லாமே பார்த்தா உங்களுடைய ஆதார் கார்டுலேருந்து பார்த்தா டீட்டெயில்ஸ் ஃபெச் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் கீழே இருக்க பாருங்கள், அதர் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிரான்ச் கேட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் எந்தெந்த பிரான்ச் இருக்கோ எல்லா பிரான்ச்சுமே வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த பிரான்ச்சில் வந்து அக்கௌண்ட் எடுக்கணும்னு தேவைப்படுதோ அந்த பிரான்ச்சை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் தெளிவாக வந்து செட் பண்ணுங்கள், தப்பாக கொடுத்துறாதீங்க. அதுக்கடுத்து மிடில் ஸ்டேட்ஸ் கேட்டிருக்காங்க, சிங்கிளாக மிடில் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் இல்லை ஸ்பௌஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாதர் இருந்தால் ஃபாதர் நேம் கொடுங்க, ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு கீழே உங்கள் மதர் நேமை நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபாதர் நேம், அது கீழே மதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். செலக்ட் ஆக்குபேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது. இதில் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இல்லை வந்து பார்த்தா ரிட்டையர்ட் பர்சன் இல்லை எனி அதர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் எதுக்குள்ளே இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. பேன் கார்டு நம்பர் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது வெரிஃபை வந்து ஆகணும். இன்கேஸ் வெரிஃபை ஆகிட்டு ஏதாவது எரர் வந்தால் நீங்கள் அகைன் வந்து வெரிஃபை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ சம்டைம் அந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தா வெரிஃபை வந்து ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ ஷோ ஆகிடுச்சு. இப்போ கீழே இருக்க பாருங்கள், உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து பார்த்தா ஆதார் கார்டு அட்ரஸ் மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணால் போதும். உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸ் அப்படியே வந்து ஷோ ஆகிடும். இல்லை நீங்கள் இப்போதைக்கு வேறு அட்ரஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த வேறு அட்ரஸ் அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைப் பண்ணி முடிச்சதும் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகைன் எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணி முடிச்சதும் கிரியேட் எஸ்பி அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா இந்தமாதிரி வந்து கிரியேட் ஆகிடும். வெல்கம் டு இந்தியன் பேங்க், யுவர் சிஃப்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சிஃப்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிரான்ச்சை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து பிரான்ச் வந்து கான்டாக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பிட்டுருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து சைன் பண்ணி அது கூட உங்களுக்கான ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு அட்டாச் பண்ணி வந்து பார்த்தா ஸோ உங்களுடைய பேங்க் பிரான்ச் வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பாயிண்ட் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கான்றதை தெளிவாக வந்து படித்து பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வந்திருக்கும். ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தா ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஆன்லைன் எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதிலே வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஸ்விஃப்ட் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஆன்லைன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் இகேஒய்சி ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, உங்கள் நேம் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்றைக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அதுக்கான டேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஆதார் கார்டு பேன் கார்டு காப்பி வந்து என்க்ளோஸ் பண்ணிதான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ் கொடுத்து அதுக்கான ஒரே ஒரு காப்பியை மட்டும் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரிஜினல் வந்து எடுத்துருப்பாங்க. அதேமாரி உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் எஸ்பி அக்கௌண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். எஸ்பி அக்கௌண்ட் வித் செக் புக்கோட வேணுமா, இல்லை வந்து பார்த்தா எஸ்பி அக்கௌண்ட் வித்தவுட் செக் புக்கோட வேணுமான்றதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாரி எஸ்பி பிளாட்டினம் வேணுமா, இல்லை எஸ்பி அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வேணுமா, இல்லை எஸ்பி அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப்புக்கு வேணுமா, இல்லை அக்கௌண்ட் பென்ஷனுக்கு வேணுமா, இல்லை எஸ்பி அக்கௌண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு வேணுமா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்து உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் வந்து இதில் போட்டுருங்க. சீனியர் ஆஃப் கஸ்டமர் போய்ட்டு சிக்னேச்சர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, ஒரு 2 நிமிஷம் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தா ஒன்லி பிரான்ச் யூஸுக்கு மட்டும் தான். ஸோ அவங்க வந்து பார்த்துக்கோங்க, இது எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த பேஜ் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதில் எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவை, ஜஸ்ட் உங்கள் சைன் மட்டும் பண்ணுங்கள். சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா உங்களுடைய பேன் கார்டு அண்ட் ஆதார் கூட ஜெராக்ஸ் ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. அதேமாரி ஒரிஜினல் எடுத்துருங்க. இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் எந்த பிரான்ச்சில் வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த பிரான்ச் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாவே போதும். இகேஒய்சி ப்ராசஸ் வந்து முடிச்சுடுவாங்க. முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கே உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஏடிஎம் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஸோ ஏடிஎம் கார்டு உங்கள் வீடு தேடி வந்து பார்த்தா 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கான ஏடிஎம் கார்டு வந்துடும். அதேமாரி அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தா இது நெட் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கான நெட் பேங்கிங் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.